வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, காலையில பார்த்துருப்பீங்க பசலைக்கீரை பறிச்சதை. ஸோ பசலைக்கீரை போட்டு கூட்டு பண்ண போறேன். அப்புறம் வெங்காயமும் பூண்டும் போட்டு வெந்தய குழம்பு தான் பண்ண போறோம். ஸோ இப்போ பூண்டை உரிச்சிட்டு வாஷ் பண்ணிப்போம். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன வெங்காயத்தை நான் தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் தோல் உரிக்கிறதுக்காக. அதே மாதிரி பசலைக்கீரைக்கு வந்து பாசிப்பருப்பே யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இன்னைக்கு மசூர் தால் இருந்ததுனால அதை வந்து ஊற வச்சிருக்கேன். அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பக்கம் வந்து நம்ம மசூர் தால் வந்து ஊற வச்சுருக்கோமா, அதை வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு வெங்காயம் போட்டு வெந்தய குழம்பு தான் பண்ண போகிறோம். அடுப்பில் வந்து நல்லெண்ணெய் விட்டுருந்தோம், அதாவது கச்சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுருந்தோம். அதை காஞ்சிட்டு தாளிச்சிருவோம். ஃபஸ்ட்டு கடுகு வெந்தயம் தாளிக்க போகிறோம். இப்போ வந்து கொஞ்சோண்டு பெருங்காயமும் சேர்த்துட்டு பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு, பூண்டு வெங்காயம் வந்து உங்களுக்கு இப்போ பூண்டு பிடிக்கல அப்படின்னா வெங்காயம் மட்டும் போட்டு கூட பண்ணலாம். அது குவான்டிட்டிலாம் நீங்கள் எந்த அளவுக்கு புளி எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கும். நான் இன்னைக்கு கொஞ்சம் பூண்டு கூட தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி வெங்காயமும் ஓரளவுக்கு ரெண்டு ஈக்குவலாக தான் நான் போட்டுருக்கேன். ஸோ அது உங்கள் விருப்பம். இப்போ வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடியும் எந்த அளவுக்கு காரம் இருக்குமோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்க்க போகிறேன். சாம்பார் பொடி போட்டு லைட்டாக ஒரு பெரட்டிட்டு புளி கரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்தணும். நான் ஒரு லெமன் சைஸ்க்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு, எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் வந்து பருப்பும் வந்திருக்கும். நம்ம வந்து கட் பண்ண கீரையை சேர்த்துருவோம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துருவோம். எல்லாம் சேர்த்து வேகட்டும். இனிமேல் வந்து மூடி வைக்க வேண்டாம், ஓப்பன்லேயே வேகட்டும். வெங்காயம் பூண்டு போட்ட வெந்தய குழம்பு ரெடி ஆகிட்டு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம்.
இந்த பக்கம் கீரை வந்து வெந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். பாருங்கள், ஓப்பன்லேயே நல்லா வெந்துருக்கு பாருங்கள். கீரை நல்லா வெந்துடுது. இன்னும் கீரைக்கு உப்பு சேர்க்கல. நாம் கீரைக்கு உப்பு சேர்க்கும்போது எப்பயுமே கட் பண்ண உடனே நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதை பார்த்துட்டு உப்பு போட்டுறக்கூடாது. வெந்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கீரை நல்லா வெந்துடுது. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதனால தேங்காய் மட்டும் சேர்க்குறேன். இனிப்பக்கரண்டியில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். எப்பயும் போல் இதில் மேலாக 1 டீஸ்பூன் தேங்காய். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம். நம்மளுடைய பசலைக்கீரை கூட்டு ரெடி ஆகிட்டு. ஸோ இன்றைக்கி ரெசிபி என்னென்னு பார்த்துருப்பீங்க. சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்ட வெந்தயம் போட்ட குழம்பு, அதுக்கப்புறம் வந்து பசலைக்கீரை கூட்டு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சமையல் தான். எப்பயுமே சொல்கிற மாதிரி தான். இந்த கீரை கூட்டு வந்து நீங்கள் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அது மாதிரி சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். அந்த மாதிரி வெத்த குழம்புக்கும் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழம்பு வந்து எப்பயும் சொல்கிற மாதிரி நல்ல சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.